எலைட் அரசியல் வந்து கிராமங்கள்ல, அதுவும் நீங்க சென்னையை தாண்டிட்டாலே உங்களுக்கு எல்லாமே வந்து நகர வாழ்க்கை கிடையாது. அங்க எல்லாரையும் மாமா மச்சான் தான் கூடுவான். கட்சி வேற வேற இருக்கும், ஆனா மாமா மச்சான் தான் பழகிப்பாங்க. அந்த இடத்துல நீங்க வந்து அவனோட ஒன்றணும்னா, நான் தாய் மாமன் சொன்னா மட்டும் பத்தாது, நீங்க அப்படி இருக்கணும். இப்ப நீங்க பரந்தூர்ல அவர் போய் ஒரு 2 நிமிஷம் வண்டியில இருந்து கீழே இறங்கினார். அங்க அவருக்கு கிடைச்ச அந்த வரவேற்பும் ஒரு பெரிய ஒரு பாண்டிங்கும் வேற மாதிரி இருந்துச்சு. நீ வண்டியை விட்டா இறங்காம மேலேயே பால்கனி கட்டிக்கிட்டு அங்கேயே நடமாட்டீங்கன்னா கடைசி வரை அங்கேயே நடமாட வேண்டியதுதான். உதாரணத்துக்கு சொல்லட்டுமா யார மாதிரினா, அது நான் வந்து நீங்க திமுகவை திட்டத்தை பத்தியோ திமுக அரசாங்கம் செய்ய வேண்டியதை செய்யலன்னு நீங்க சொல்ற விஷயத்தை பத்தியோ நான் குறையே சொல்ல. உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு, 100% நீங்க பேசலாம், எந்த தப்பும் இல்லை. ஆனா இதெல்லாம் பேசுற நீங்க பேசி பேசி வளர்ந்த கட்சி தான் திமுக. அதிமுக அது பிரிஞ்சது, ரைட்டுங்களா? அங்க நீங்க செய்வே இல்லைனாலும் தேன் தடவை ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க, அது விஷமா இருக்கலாம். கிராமங்கள்ல போய் இந்த விஜய் சர்வே எடுக்க சொல்லுங்க. இன்னைக்கு விஜய் கட்சியில நான் தற்குறி ரசிகன்னு சொல்றேன் இல்ல, அவங்க வீட்டுல அவங்க அம்மாவோ அவங்க பெரியம்மாவோ சித்தியோ உங்க அத்தையோ சொல்லுவாங்களா? வணக்கம் குரங்கே. வணக்கம். முகத்துல பொலிவு தெரியுது. ஐயோ ஏங்க விஜய் மாநாடு போயிட்டு வந்தீங்களா என்னன்னு தெரியல. 2 நாளைக்கு முன்னால நடந்த அந்த ரோட் ஷோ, சாரி மாநாடுன்ட்டு, ரோட் ஷோ போயிட்டு வந்தீங்க. எல்லாரும் அப்படிதான் மக்களை அந்த ரசிக குஞ்சுமணிகள் கும்பல் கூடின உடனே மாநாடு மைண்ட்லயே இருங்க, நீங்க வெளியில வாங்க அங்க இருந்து. சரி, போன இன்டர்வியூல என்ன சொன்னீங்க? விஜய தற்கூரி நீங்க, உங்க ஆளுங்களை தற்கூரி நீங்க, சும்மா கும்பல் கொடுத்தீங்களா, விஜய் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் நீங்களே. ஆனா இந்த ரோட் ஷோல பாத்தீங்களா லட்சக்கணக்குல கூட்டம். சரி, ஒரு 8 கிலோமீட்டர் போறதுக்கு 5 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோ கிரௌடு. நீங்க சொன்னது எல்லாமே ஒரு பொய்யா போச்சு. அதுதான் சூப்பர், புரியுதுங்களா? ஏன்னா நல்ல கிரௌடு சார், விளையாட்டுக்கு சொல்லல, ஐஎஸ் ரிப்போர்ட் கூட சொல்லுது, போலீஸ் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே. இந்த கிரௌட வச்சு என்ன பண்ணுவாரு? இந்த கிரௌட வச்சு என்ன பண்ணுவாரு சார்? கூட்டம் ஓட்டா மாறுமா? வந்தாங்களா சார் கிரௌடு? கூட்டம் ஓட்டா மாறுமா? கேட்ட கேள்வி. இதை விட கூட்டத்தெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஜெயலலிதாவுடைய பரப்புரையில, நம்ம கருணாநிதியோட பிரச்சாரத்துல இதை விட கூட்டம் ஸ்தம்பிக்கும். இதெல்லாம் வேணாங்க. ஜெயலலிதா கருணாநிதி எல்லாம் அவங்க வந்து பொலிட்டீஷியனா ரொம்ப பெரிய பொலிட்டீஷியன்ஸ், அவங்கள சொல்லவே வரல. விஜயகாந்தனுடைய முதல் 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 அவர் தான் மதுரையில ஒரு மாநாடு ஒன்று போடுறாரு, ரைட்டா? மதுரை மாநாட்டுக்கு வந்த கூட்டத்துல 10% கூட விஜய்க்கு வரல, அதான் உண்மை. அப்ப இந்த இதுல கூட்டம் வந்துதா வரலையான்றதை தாண்டி நான் திரும்பவும் சொல்றேன், விஜய் ஒரு தற்குறி தான், ரசிகர்கள் தற்குறிகள் தான். அதுக்கு ரீசனும் சொல்லிடுறேன். சொல்லுங்க. நீங்க என்ன வேணா சொன்னாலும் சரி. ஏன் ஒரு நேஷனல் ஒரு டிவியோட ஒரு செய்தியாளர் வர்றாரு சார், அது அப்பாற்பட்ட டாபிக். இந்த முதல்ல நான் கேட்ட கேள்வி மட்டும் சொல்லுங்க. அதுதான் சொல்ல வரேன் சார். நீ அனில் குஞ்சு மாரி தாவக்கூடாது. நான் பேச வர விஷயத்துக்கு பேசணும். சொல்லுங்க. இவர் வந்து ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணினார் சுந்தரா டிராவல்ஸோட வந்து 2.0. சுந்தரா டிராவல்ஸ் எங்க அண்ணன் போறாரு, பெரியவர் எடப்பாடி போயிட்டு இருக்காரு. இவரு அதோட 2.0 எடுத்திருக்காரு இல்லையா? இந்த பஸ்ல அவர் உட்கார்ந்து இருக்கப்ப பாத்துட்டாங்க எல்லாருமே வந்து ஏஎன்ஐ மைக் நீட்டுறான். ஏஎன்ஐன்றது வந்து இன்னைக்கு இன்டர்நேஷனல் எல்லா செய்திகளும் சொல்லுவான். நேஷனல் மீடியாவுக்கு ஏஎன்ஐ தான் சப்போர்ட்டே பண்றாங்க. விஷுவல்ஸ் எல்லாமே நீங்க எந்த சேனலோட எடுக்க கரெக்டா அவங்களோட மைக் லோகோவோட மேல ஜன்னலுக்கு நேரா போகுது, உடனே ஜன்னலை க்ளோஸ் பண்றாங்க. இதுதான் நீங்க வந்து அத பத்தி நீங்க அடுத்ததா சொல்லுங்க சார். இந்த ரசிகர்கள் ஒரே ஒரு திரும்ப சொல்றேன், நீங்க ஏர்போர்ட்ல என்ன பண்ணாங்க அவங்க சார்? கூட்டம் கூடினது விஜய்க்கு உண்மையில கூட்டம் அது ரசிகர்கள் வரத்தான் செய்வாங்க. நான் சொல்றேங்க, நயன்தாராவுக்கு கூடாத கூட்டமா, சன்னி லியோனுக்கு வராத கூட்டமா, திரிஷாவுக்கு வராத கூட்டமா, கிங்காங் வந்தா கூட கூட்டம் கூடங்க. ஒரு நாள் வரலாம், 2 நாள் வரலாம், ரெகுலரா இப்ப கூட்டம் வருதுல சார். கூட்டம் ஓட்டம் மாறாது. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க கூட்டம் ரைட் உங்க பாணிக்கே வராங்க. உண்மையில ஒரு பெரிய பயங்கர பொலிட்டீஷியனா மாறிட்டாருன்னு வச்சுங்களேன். இந்த ரசிகர்களை தொண்டர்களை எப்ப மாத்துவாரு? இது கேள்வி நீங்க சொல்றீங்களா? அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த என்டிடிவி சாம் டேனியல் கிட்ட போயிட்டு அவர் ஒரு பைட் அவர் பேசிட்டு போறாரு வீடியோ. அந்த மாநாடு இந்த கூட்டத்தை பத்தி, இந்த ரோட் ஷோவை பத்தி, அவர் கூட்டத்தை பத்தி பேசுறாரு. நீ புத்திசாலியா இருக்கிறவன், மூளையா இருக்கிறவன், அறிவு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, ஐயோ நம்ம தலைவரை பத்தி அவர் பேசுறாரு,
என்ன பேசுறாரு வாட்ச் பண்ணுவோன்னு கூட நிப்பானே தவிர அவரு முன்னாடி கோமாளி மாதிரி வந்து அது ஒழுக்கமற்ற செயல்னா கண்டிப்பா அக்செப்ட் பண்றேன் சார். அது வந்து விஜய் அவருக்கு துண்டை போடுறது, அவரு தலையில அதே துண்டை கட்டி விடுறது என்ன கேவலமான வேலைங்க. அடுத்தது இது மட்டுமா பண்ணாங்க, ஏர்போர்ட் இது வரைக்கும் எந்த விதமான எந்த பொலிட்டிக்கல் லீடருடைய இந்த ஒரு ஊருக்கு போற விசிட்ல இப்படி ஒரு கேவலமான ரசிகர்களை பார்த்திருக்கவே மாட்டாங்க. இதுக்கு ரீசன் சொல்லட்டுமா? நான் அந்த ரசிகர்களை குறைய சொல்ல மாட்டேன். விஜயினுடைய தப்பு எங்க தெரியுமா தப்பு பண்றாரு? அவர் அடிக்கடி அவர்களை சந்தித்தால் அடிக்கடி வராருன்னா இந்த மாதிரி ஆர்வம் வந்து உங்களுக்கு குறையும். இவர் வந்து ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி வருவாரு. வரும்போது இவர் எப்படியாவது முண்டி அடிச்சு பார்த்து அவன் நோக்கம் என்ன தெரியுமா? விஜய பார்க்கணும், விஜய நம்மள பார்த்துடணும், இல்ல விஜயோட ஒரு செல்ஃபி எடுக்க முடியாது எடுத்துக்கணும். விஜய் பார்த்துட்டாலே அவன் பிறவி பயன் அடைஞ்ச மாதிரி ஆயிடுது. அந்த கூட்டம் பயங்கர நெரிசல் இருக்கிற இடத்துல ஒரு கை குழந்தையை தூக்கி காமிக்கிறாங்க, பாகுபலியில தூக்கி காட்டுவாங்களே, பைத்தியக்கார முட்டாள்களா இருக்கிறாங்க. இவங்க எப்படி என்ன சொல்றது? அதனாலதான் நான் தற்குறின்றேன். இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. எனக்கு அவங்க மேல எந்த விதமான வருத்தம் இல்ல. இன்னைக்கு மக்கள் ஓட்டு போட்டா விஜய் இல்லைங்க, யார் வேணா முதலமைச்சரா வந்துருப்பாங்க. எனக்கு என்ன இருக்கு? நம்ம அரசியலுக்கா போறோம்? ஒரு அளவும் கிடையாது. ஆனா நீ அந்த அரசியலுக்கு உன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாத்தாத பயிற்சி கொடுக்காத வரைக்கும் உனக்கு கேவலம் தான், உனக்கு அசிங்கம் தான். நீங்க மேல ஏறி இவர் பேசுறாரு இல்லையா, இப்போ ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் காத்திருக்காங்க எல்லாரும். இவர் வராருன்னு சொல்லி காத்திருக்காங்க. எல்லாருக்கும் வருவாங்க. வடிவேலு கூடாத கூட்டமா? கடந்த தேர்தல்ல 21 தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல்ல ஜெயலலிதா இருக்கும்போது வடிவேலு போய் பேசினாரு. வடிவேலுக்கு மதுரையில அவ்வளவு பெரிய கூட்டம், பல இடங்கள்ல பேசினாரு. அந்த கூட்டம் நிச்சயமா வடிவேலு பேசின பேச்சுக்கு போட்டிருந்தா ஜெயலலிதா தோத்துருக்கணும். ஜெயிச்சது யாரு? ஜெயலலிதா. காலியானது யாரு? வடிவேலு. அன்னைக்கு வடிவேலு பீக்ல இருந்தாரு. அதோட வடிவேலு கெரியர் காலி. சினிமா வடிவேலை வந்து நீங்க ஜெயலலிதாவோட ஒப்பிட முடியாது சார். ஜெயலலிதா ஒப்பிட சொல்லல சார். நானு இவர் விஜயகாந்த டேமேஜ் பண்ணி நான் கூட்டத்துக்காக சொல்றேன். கூட்டம் வந்து வடிவேலுக்கும் கூட்டம் வரும், கிங்காங் நடிகருக்கு கூட்டம் வரும். விஜய் நடிகர்ல இருந்து ஒரு பட் நான் வந்து அரசியல்வாதியா மாறுறேன்றாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க நல்ல அரசியல் கத்துங்க, அரசியல் தெரிஞ்சுங்க. நீங்க உள்ள நுழைஞ்சு எதுக்கு சார் பஸ்? அந்த பஸ் உங்களை என்ன பண்ணிருவாங்க? உங்க ரசிகர்கள் தானே, ஆர்வத்தில் தான் இருக்கான், உங்களை பார்க்க தானே வரான். ஓப்பன்ல நீங்க அழகா ஒரு முன்னாடி ஏதோ ஒரு வெள்ளை கலர் வேன்ல வந்தாரு, அந்த வேன்ல வந்து தொலை வேண்டியதானே சார். நீ ஜெயலலிதாவோட பெரிய ஜாம்பவானா? கருணாநிதியோட பெரிய ஆளா? நீங்க உன்னை முழுசா பாக்குறதான ஆசைப்படுறான். ஏதோ இது மாதிரி ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பாதுகாப்பு நலன் கருதி என்ன சார் பாதுகாப்பு பண்ணிருவாங்க சார்? பப்ளிக் காஸ்ட் எடுத்தாரு, அவர் சொந்த காசு பண்ணிட்டு போறாரு சார். நான் அதை அப்பா நீங்க பொது வாழ்க்கைக்கு ஏன் வரீங்க சார்? உட்காந்து சார், உட்காந்து நீங்க ஆபீஸ்க்குள்ளேயே உட்காந்து வேலை செய்யுங்க, வெளியே வராதீங்க. வெளியே வந்தா எல்லாரும் பேசதான் செய்வான், 4 வார்த்தை பேசுவான், 4 முறை உங்ககிட்ட செல்ஃபி எடுக்க வருவான், 5 முறை கட்டி பிடிப்பான், 6வது முறை அவனே தன்னை புரிஞ்சுப்பான். ஆஹா நம்ம இடத்துல அவனே பாதுகாப்பா உங்களுக்கு நிப்பான். அவ்வளவு பெரிய பஸ் இருந்து பஸ்ல ஏறதுக்கு வராங்க. அப்புறம் இவர் விஜய் வந்து ஒதுங்க போங்க போங்க போங்கன்னு சொல்றாரு. அது கட்டுமானம் இல்லைன்னு வேணும்னு சொல்றேன். அவரை சொல்ற ஒரே குறை என்ன தெரியுமா? உங்க ரசிகர்கள், உங்களை கோடிக்கணக்கான ரசிகர் ஃபாலோ பண்றான்ல, இவனுக்கு முதல்ல நீ முறைப்படுத்துங்க, நெறிப்படுத்துங்க, அவனுக்கு சொல்லி கொடுங்க. அரசியல் இதுதான். அந்த மாநாடு வந்து மாநாடு இல்ல, அது கூட்டம்னு சொன்னேன் நான். மாநாடுனா அவனை பயிற்சி பண்ணணும், அவனுக்கு வந்து அரசியல் சொல்லி கொடுக்கணும், எது அரசியல்னு சொல்லணும். சார் வைகோ வந்து திமுக வந்து வெளியில வந்தாரு சார், உங்களுக்கு தெரியும், பயிற்சி பெற்ற வச்சிருந்தாரு. நீங்க வந்து இல்ல நான் அதுக்கு சொல்ல வரல, நான் சொல்றேன் அந்த கூட்டத்துக்கு சொல்ல வரேன். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், அண்ணா சாலையில அவர் வந்து அந்த திமுக இருந்து அவர் வந்து வெளியேற்றப்பட்டவனா ஒரு பெரிய கூட்டத்தோட அண்ணா சாலையை ஸ்தம்பிச்சிருச்சு. அறிவாலயத்தை கைப்பற்ற வந்தார். அன்னைக்கு ஜெயலலிதா கண்ணு அசைச்சிருந்தா போதும், அறிவாலயத்தோட செங்கலா அந்த அண்ணாமலை புடுங்குறாரு பாருங்க, அன்னைக்கு அவரு புடுங்கிரு வைகோ பண்ணிருப்பாரு. ஏன்னா நான் ஸ்பாட்ல செய்தி எடுத்தவன், எனக்கு தெரியும் அங்க என்ன நடந்துச்சு. 91 நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த அவர் கரெக்டா வெளியில வந்தது 89 லாஸ்ட் அந்த விஷயம் வந்தது இல்ல உங்களுக்கு. கரெக்டா அவங்க அண்ணா அறிவாலயத்துக்கு முன்னாடியே ஜெமினிலேயே வந்து டைவர்ட் பண்ணிட்டாங்க. நீ இதுக்கு மேல நீங்க போக முடியாதுன்னு அப்ப ஜெயலலிதா கவர்மெண்ட் நிப்பாட்டி விட்டாங்க. அன்னைக்கு கண்ணா செஞ்சா அறிவாலயத்தை செங்கலை பிதிக்க எடுத்திருப்பாங்க. அன்னைக்கு மொத்தமா அவர் கைப்பற்றிட்டு போயிருப்பாரு. அன்னைக்கு அவரோட வந்த இளைஞர்கள் கூட்டம் அப்படி பயங்கர வைப்ரண்டா இருந்தாங்க, அவ்வளவு வெறியா இருந்தாங்க. ஆனால் அந்த கூட்டம் ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே வந்து இவர்கிட்ட இருந்து அப்படியே மாறி போயிடுச்சு. அதுக்கு காரணம் அவருடைய நடவடிக்கை, அந்த அரசியல் வேற. அப்படி அவர் முறைப்படுத்தப்பட்ட அரசியல்லையே தொண்டர்களை பாதுகாத்துக்க முடியல அவரால. இப்ப உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் ரசிகர்கள். இந்த ரசிகர்கள்ல
எவன் கரெக்டா ப்ராப்பரா அரசியல் பண்ண போறான். 2 வருஷம் ஆச்சு நீங்க கட்சி ஆரம்பிச்சு. அவனுக்கு இந்நேரம் பயிற்சி கொடுத்து, அவன் ஒரு 100 பேருக்கு பயிற்சி கொடுத்து, அவன் 100 பேருக்கு பயிற்சி கொடுத்து, கிரவுண்ட் லெவல் இருக்கிற வரைக்கும் டவுன் டு எர்த் நீங்க வேலை பார்த்துருக்கணும். வேலை பார்த்துக்க கூடாது. அவரே ஃப்ரெஷர், அவரே இப்பதான் பயிற்சி எடுத்துருக்காரு. 2 வருஷம் ஆச்சு சார் கட்சி ஆரம்பிச்சு. அவரே இப்பதான் பயிற்சி எடுத்துருக்காரு. நீங்க அதுக்குள்ள தொண்டனுக்கு எப்படி பயிற்சி ஒற்றன்? இது சும்மா இதெல்லாம் நமக்கு இந்த ஜால்ஜாப்பெல்லாம் வேலைக்காது. நீங்க கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம் ஆகுது. 2 வருஷங்க. எனக்கு 2 வருஷம் 2 வருஷம் ஆல்மோஸ்ட் 700 நாட்கள் போயிருச்சு. 700 டேஸ் மேல போயிருச்சு இல்லையா சார்? அவரு வெறும் அரசியல சம்பாதிக்கிறதுக்கு இல்ல சார், அவர் நடிக்கிறாரு. நீங்க சம்பாதிக்கிறத பத்தி என்ன பேசலங்க. அதுக்கப்புறமா அப்பதான் வருவாரு. நீங்க சம்பாத்தியத்தை பத்தி பேசல. நானு இன்னொரு விஷயமும் சொல்றேன். நீங்க வந்து இப்ப சொன்னீங்கல்ல இந்த கூட்டம்ன்ற, இந்த கூட்டத்தை தாண்டி இன்னொரு விஷயத்த நீங்க நல்லா கவனிக்கணும்னா, சொகுசு வாழ்க்கையில ஐசோலேட்டா ஒரு மாதிரி எலைட் அரசியல் வந்து கிராமங்கள்ல, அதுவும் நீங்க சென்னையை தாண்டிட்டாலே உங்களுக்கு எல்லாமே வந்து நகர வாழ்க்கை கிடையாது. அங்க எல்லாரையும் மாமா மச்சான் தான் கூடுவான். கட்சி வேற வேற இருக்கும், ஆனா மாமா மச்சான் தான் பழகிப்பாங்க. அந்த இடத்துல நீங்க வந்து அவனோட ஒன்றணும்னா, நான் தாய் மாமன் சொன்னா மட்டும் பத்தாது, நீங்க அப்படி இருக்கணும். இப்ப நீங்க பரந்தூர்ல அவர் போய் ஒரு 2 நிமிஷம் வண்டியில இருந்து கீழே இறங்கினாரு. அங்க அவருக்கு கிடைச்ச அந்த வரவேற்பும் ஒரு பெரிய ஒரு பாண்டிங்கும் வேற மாதிரி இருந்துச்சு. நீ வண்டியை விட்டா இறங்காம மேலேயே பால்கனி கட்டிக்கிட்டு அங்கேயே நடமாட்டீங்கன்னா கடைசி வரை அங்கேயே நடமாட வேண்டியதுதான். உதாரணத்துக்கு சொல்லட்டுமா? யார மாதிரினா, நம்ம உலகநாயகன் கமலஹாசன் மாதிரி. சிம்பிளா சொல்லணும்னா அது எலைட் அரசியல். அவருக்கும் கூட்டம் வந்துதானா? கூட்டம் வந்தது. ஆனா இந்த அளவு கூட்டம் இல்ல. ஏன்னா அவர் பேசுறது பாதி அவருக்கே புரியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு டிக்ஷனரி எடுக்கணும்னு வாங்க. ஏன்னா அவர் வித்தியாசமான ஒரு அரசியல். அவர் மைக்ல என்ன சொல்றாரு? சம்பாதிக்க வரலன்றாரு. இதைத்தான் விஜய் சொல்றாரு. நான் வந்து உச்ச நட்சத்திரமா இருந்தேன், அவ்வளவு காசை விட்டுட்டு வந்தேன், காசெல்லாம் நான் பார்த்துட்டேன். இது யார் சொன்னது? இது சொன்னது யாரு? விஜயகாந்த் சொன்னாரு. விஜயகாந்த் ஒரு மேடையில சொன்னாரு, என்னையா காசு பணம் எல்லாம் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு பேசினாரு. அது அப்படியே வந்து இவரு மாத்திக்கிறாரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, செய்வீங்களா ஜெயலலிதா சொன்ன பாணி அது. அது நான் வந்து நீங்க திமுகவை திட்டத்தை பத்தியோ, திமுக அரசாங்கம் செய்ய வேண்டியதை செய்யலன்னு நீங்க சொல்ற விஷயத்தை பத்தியோ நான் குறையே சொல்ல. உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. 100% நீங்க பேசலாம், எந்த தப்பும் இல்லை. ஆனா இதெல்லாம் பேசுற நீங்க என்னவா அதற்கு மாற்று சக்தியா இருக்குன்னு சொல்லணும். இது எடப்பாடி படிச்சிட்டு இருக்காரு சார். இதே குற்றச்சாட்டுகளை அவர் உங்களுக்கு முன்னாடியே சுந்தரா டிராவல்ஸ் எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா போயிட்டு இதே தான் சொல்லிட்டு இருக்காரு. படிக்கிறாரா? எல்லா குற்றச்சாட்டும் படிக்கிறாரா? படிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. நீங்க மாற்று சக்தி தானே. திமுகவுக்கு நான் தான் மாற்று. என்ன நம்பி வா, நான் பண்றேன்னு சொல்றீங்கல்ல, என்ன பண்ண போற? டீடைல் சொல்ல வேணாம். சும்மா நான் பெண்கள் பாதுகாப்பு எல்லாரும் சொல்றது, நிதி நான் வந்து விலைவாசியை கட்டுப்படுத்துவேன் எல்லாரும் சொல்றது, நீ என்ன புதுசா? ஆனானப்பட்ட ராமதாஸ் பாமக, எனக்கு அவங்க மீது மாற்று கருத்து நிறைய இருக்கு. அவங்க சமூக நீதி பேசுவாங்க, ஆனா ஜாதி கட்சி. நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு அவங்க மேல. நிறைய விஷயங்கள் நமக்கும் தெரியும். ஆனா ஒவ்வொரு தேர்தலின் போதும் அதுக்கு முன்னாடி அவங்க வரைவு பட்ஜெட்னு ஒண்ணு தாக்கல் பண்ணுவாங்க. செய்யறாங்களோ செய்யலையோ, எங்ககிட்ட ஆட்சி வந்தா இதெல்லாம் பண்ணுவோம்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனா அதை செய்ய முடியுமா அப்படின்னா அவங்களுக்கு மக்கள் அவங்கள நம்பல. அவங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுருச்சு. அவங்களுக்கு அதுக்கான சாத்தியக்கூறு இல்ல. நீங்க அதை கூட சொல்ல வேணாம். உங்களை நீங்க சொல்றீங்க எனக்கு காசு பணம் முக்கியம் இல்ல, நான் வந்து பணம் நல்லா சம்பாதிச்சிட்டேன், பெரிய லெவல்ல நான் எனக்கு இருக்கு எல்லாமே, ஆனா நான் நல்லது செய்ய வந்திருக்கேன், அவங்கள மாதிரி கிடையாது, இவங்கள மாதிரி கிடையாது. பாத்தீங்களா செஞ்சாங்களா, உங்களுக்கு அதை செய்யலையே, இதை செஞ்சாங்களா, உங்களுக்கு அதை செய்யலையே. இதுக்கு விஜய் தேவையில்லை. இதுக்கு விஜய் தேவையில்லை. இந்த மாதிரி பேசுறதை விட நீங்க குற்றச்சாட்டுகள் மட்டும் வச்சா கடைசி வரைக்கும் குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு இருக்கிற ஒரு நபரா இருப்பீங்க, ஒரு எதிர்கட்சியா நிப்பீங்க. ஆனா நீங்க எப்ப ஆளுங்கட்சியாகவோ மக்கள் விரும்புகிற தலைவராக மாறுவீங்கன்னா இது மட்டும் பேசினா பத்தாது. இதோடு சேர்ந்து மக்களுக்கு பிடிச்ச மொழியில பேசணும். நீ வந்து ஒண்ணுமே செய்யலனா கூட திமுகவை எதை வச்சு நம்புறாங்க? எதை வச்சு நம்புறாங்க? பேச்சுதான். பேச்சு. பேசி பேசி வளர்ந்த கட்சி தான் திமுக. அதிமுக அது பிரிஞ்சது, ரைட்டுங்களா? அங்க நீங்க செய்வே இல்லைனாலும் தேன் தடவை ஒரு விஷயத்த கொடுப்பாங்க. அது விஷமா இருக்கலாம், மருந்தா இருக்கலாம். அவரவர் பாணி, அவரவர் பார்வை. நான் அது விஷம்னு சொல்லல, மருந்துன்னு சொல்லல. சில இடங்களில் கசப்பா இருக்கும், சில இடங்கள் அது அவங்களுக்கே பாதகமா இருக்கும். இப்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்களா எல்லாருக்கும் அப்படின்னு விஜய் கேட்கிறாரு. பெண்களுக்கு 1000 ரூபாய் நாங்க எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொல்லும் போதே ஸ்லாப் வச்சுதான் அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் திமுகவுக்கு சாதகமா பேசல, ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். அந்த பெண்கள் விஷயத்துல நீங்க 1000 ரூபாய்
யாருக்கெல்லாம் கிடைக்குதுன்னா சென்னை மாதிரி நகரங்களை விட்டுருங்க சார், கிராமங்கள்ல போய் இந்த விஜய் சர்வே எடுக்க சொல்லுங்க. இன்னைக்கு விஜய் கட்சியில நான் தற்குறி ரசிகன்னு சொல்றேன் இல்ல, அவங்க வீட்டுல அவங்க அம்மாவோ அவங்க பெரியம்மாவோ சித்தியோ அவங்க அத்தையோ வாங்கலன்னு எழுதி கொடுப்பாங்களா, சொல்லுவாங்களா? கிராமங்கள்ல. நகர வாழ்க்கையை விட்டுருங்க சார், அந்த 1000ன்றது அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தொகை கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு. அது மட்டும் காசு அல்ல, அதை தாண்டி அங்க அவங்களுக்கு கிடைக்கிற விஷயம். நீங்க இலவச பேருந்துன்னு ஒண்ணு ஓசி பஸ்ன்னு சொல்றீங்க. ஓசி பஸ்ன்னு சொன்னது பொன்முடி, அதுக்குதான் செருப்பாலேயே அடி வாங்கினார். நான் செருப்பாலன்னு வார்த்தை செருப்பு, அதை விட தாண்டி ஒரு அம்மா சேர்த்தவாரி அடிச்சது ஒரிஜினலாவே. ஞாபகம் இருக்கா? தெரியும். இவங்க வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுல திமுக அமைச்சர்களுக்கு நிகர் அவங்களே தான். இவங்களுக்கு வேற ஆள்லாம் கிடையாது. இவங்களே செருப்படியும் வாங்கிப்பாங்க. இவங்களை போய் முட்டு சந்தில் நின்றுட்டு ஐயோ முட்டு சந்தாச்சேன்னு வாங்க. செய்யற விஷயங்களை சரியா சொல்லலைன்னா இப்படி செருப்படி வாங்க வேண்டியதுதான். நீங்க அவங்க வந்து திமுக வந்து பேச்சுல வந்து நல்ல திறமையானவர்கள். விஜய் வந்து பேசும்போது மைக்கே ரிப்பேர் ஆயிடுச்சு சார், அது என்ன சார் பாயிண்ட்? இப்ப நீங்க இந்த இதுக்கு திமுக காரணமா? அப்படி சொல்லலையே. அப்புறம் அந்த கேள்வி யார் பண்ண வேண்டிய வேலை? இதுக்குதான் சொல்றேன், அது ஒயர்லெஸ் மைக்கு சிக்னல் கிக்னல் யார் மூலமா கட் ஆயிருச்சு. அது ஒரு ஆணியம் கிடையாது சார். எரிச்சலா இருந்துச்சு. நீங்க ஜாமர் எதுனா வச்சிருந்தாங்கன்னா ஒரு ஆணியம் இல்ல சார். நீங்க வந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்கள சரியான நபர்களை வச்சுக்கலன்னா அப்படிதான். பஸ்ஸுக்குள்ள யார் சார் இருக்கா? அரசியல் தெரிஞ்சவனா இருக்கானா? கூட இருக்கிறவனுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கும் நண்பர் எனக்கும் நண்பர்கள் தான் உள்ள உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு என்ன தெரியும்? இது முன்னாடி வரைக்கும் சினிமாக்குள்ள உட்காந்தவங்க. எங்க சார் போனாரு? எல்லா இடத்துலயும் வந்து இறங்கு, மரத்துல ஏறாத, ஸ்பீக்கர்ல ஏறாத, லைட்ல ஏறாதுன்னு கத்திக்கிட்டு இருந்த புசியானது எங்க சார் காணாங்க? ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு வீடியோ கூட அப்படின்னாரு. அது வந்து ஒரு மீம் சாட்டும் ஒன்று போட்டு எங்க சார் போனாரு? அவரு தானே சார் கட்சியோட பொதுச் செயலாளரு. என்ன ஆனாரு அவரு? இப்ப அந்த வேலையை இவரே செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. டேய் தம்பி இறங்குடா. டேய் அவனா எவனோ ஒருத்தன் மைக்கில் சொல்றான், விஜயனா அது சாஞ்சி போச்சு அவனை இறங்க சொல்லு. அதுவும் மைக்ல ரிசீவ் ஆகுது. நீங்க அந்த வீடியோ கேட்டிருப்பீங்க, ஆடியோ பார்த்தேன். இவரே இறங்குன்றாரு. எல்லாம் படிச்சு முடிச்சிட்ட பிறகு பின்னாடி இருந்து பிட்டு பேப்பர் ஒண்ணு எடுக்கிறாரு. அரியலூர் மாவட்டத்துக்கு வருவோமா? படிச்சு பார்த்து வச்சு படிக்கிறத பத்தி நான் குறைய சொல்ல மாட்டேன், தப்பு இல்ல அது. ஆனா நீங்க செய்ய வேண்டிய விஷயத்தை சேர்த்து பேசினா மட்டும்தான் அது உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். இல்லனா போற போக்குல அவரும் வந்து அப்பா ஒரே குற்றச்சாட்டு சொல்லிட்டு போறதா அவர் வேலை, மத்தபடி தீர்வுலாம் ஒண்ணும் சொல்ற ஆளும் கிடையாது அவரு. அப்படிதான் உங்களுக்கு பேர் வரும். இந்த ரசிகர்களை நம்பினார். நான் திருப்பி சொல்றேன், நீங்க 1000 முறை நீங்க என்ன வேணா சொல்லுங்க, விஜய் பெரிய அரசியல்வாதியா மாறிட்டாருன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த தற்கொலை ரசிகர்களை வச்சிருந்தா அவரை முட்டு சந்தில எத்துமே நிறுத்துவாங்க சார். நீங்க இதெல்லாம் சொல்லுங்க, ரைட்டு. விஜய் ஓடைய அந்த ரோட் ஷோல இருக்க கூட்டத்தை பார்த்து பயந்தது திமுக அதிமுக மற்ற கட்சிகள் பயந்தாங்களா? எனக்கு சிரிப்பு தான் வருதுங்க. இதெல்லாம் சொன்னா எனக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா நான் யார பார்த்து யாரு பயப்படணும்? நான் சொல்லட்டுமா? அதிமுக கூட பயப்படலங்க. அதிமுக எடப்பாடி கூட பயப்படல. எடப்பாடிக்கு பயமே யார் மேல தெரியுமா உங்களுக்கு? எடப்பாடிக்கு பயமே எங்க நம்ம பதவி நம்ம கிட்ட இருக்குமா, இல்ல நம்ம கட்சிக்காரனே எவனாவது போய் எங்கேயா டெல்லியில போய் காலை வாரிடுவானான்னு பயத்துல தான் இருக்காரு. இந்த நீங்க ரெட்டை இலை சின்னம் இருக்கிற வரை ரெட்டை இலையை மதிக்கிறவர்கள், ரெட்டை இலையை நேசிக்கிறவர்கள், ரசிக்கிறவர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், ஜெயலலிதா விசுவாசிக்கிறவர்கள், அவரை நம்புறவங்க ரெட்டை இலையை மீறி ஓட்டு போட மாட்டாங்க. எழுதப்படாத விதி அதுதான். 1000 விஜய் இல்ல 1000 விஜய் வந்தாலும் ரெட்டை இலையில ஓட்டு போறவன மாத்த முடியாது. ஆனான்னு ஒரு கொஸ்டின் மார்க் நான் வைக்கிறேன். அங்க யார் அந்த அதிகார தலைமையில உட்காருவாங்கன்றத இன்னைக்கு நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது. இன்னைக்கு எடப்பாடி கிட்ட இருக்கு. தேர்தல் கமிஷன் எடப்பாடி கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்திருக்கு. தேர்தல் கமிஷன்ல ஏற்கனவே ரெட்டலை சின்னம் தொடர்பான வழக்கும் நிலுவையில் இருக்கு. போதா குறைக்கு இந்த நேரத்துல இவங்க எல்லாம் வெளியே இருக்காங்கன்னு சொல்றோம். இவங்க எல்லாம் ஒன்றிணைவோன்னு ஒரு குரல் வருது. அது கழக குரலா பாக்குறாங்க. கடந்த வீடியோல நம்ம பேசியிருப்போம். அப்படி ஒரு பிரச்சனை வந்து நாளைக்கு எல்லாமே அவங்களுக்குள்ள சாதகமான முடிவு வரும்போது 5 மாடு கதை தெரியுமா உங்களுக்கு? ஒன்னா இருந்தா சிங்கத்தால கூட அடிக்க முடியாது. உண்மை. தன்னை சிங்கம்னு சொல்லிட்டு இருக்காரு விஜய். அது பின்னாடி வேற ஒரு கதை இருக்கு, அது அப்புறம் சொல்லுவோம் நம்ம. அப்படி அந்த 5 மாடும் தனித்தனியா தான் இருக்கு. இப்ப அதுல ஒண்ணு சேர்க்கிற விஷயத்துல வரும்போது ஒரு மாட்டை மட்டும் தனியா விளக்கிட்டு 4 மாடு ஒன்னா செஞ்சுன்னா பவர் அங்கதான் சார் இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்து எடப்பாடியே மாத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா, எடப்பாடிக்கு தனக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு மட்டும் காசு வச்சிருக்காரு, பணம் வச்சிருக்காரு. அவரை நம்பிதான் எல்லாரும் இருக்காங்கன்னு நம்புறாரு. ஆனால் எல்லாருமே ஃபீட் பண்ணாதான் வேலை செய்வாங்க. இன்னைக்கு இருக்கிற 66, 67 எம்எல்ஏக்களும் அவர்கிட்ட இருக்கிற அத்தனை பேருமே ஃபீட் பண்ணாதான் அவரை நம்புவாங்க. இன்னொரு விஷயம், ஏற்கனவே இவங்களுடைய எல்லா ஜாதகங்களும் ஒட்டுமொத்த எல்லா பஞ்சாயத்துகளும்
டெல்லி கிட்ட இருக்கு. அது அமித்ஷா முடிவெடுப்பாரா, மோடி முடிவெடுப்பாரா, இல்ல அங்க வேற யார் முடிவெடுப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ரொம்ப பிரமாதமா பேசியே கட்சி வளர்ந்தது நம்ம சொல்றோம்ல. இப்படி பேசியே தன்னை வளர்த்துக்கிட்டது வந்து மிஸ்டர் அண்ணாமலை. இன்னைக்கு அவர் நிலைமை என்ன ஆச்சுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உள்ள என்ன வேலை நடக்குதுன்னே தெரியல. இத வந்து பத்திரிகையாளர்கள் தான் இந்த மாதிரி பிரச்சனையே வெளியே கொண்டாடுவாங்க பெரும்பாலும், அல்லது எதிர்கட்சிகள் கொண்டாடுவாங்க. இந்த பிரச்சனை அண்ணாமலை மீதான பிரச்சனையை கொண்டு வந்தது அவங்க சார்பான ஆட்கள் தான். இத்தனைக்கும் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான விசுவாசிகள் தான். அதனால இங்க தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிற டெல்லி முடிவெடுக்கிற இடத்துல அவங்க தான் இருக்காங்க. அதனாலதான் நான் பயப்படுற விஷயமே என்னன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கூட்டத்தை பார்த்து அவர் பயந்துட்டாரு, கூட்டத்தை பார்த்து இவங்க பயந்துட்டாங்க, அதெல்லாம் சும்மா. சரிங்க கோடங்கி, இவ்வளவு நேரம் வந்து விஜய் அந்த ரோட் ஷோவை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அதுக்கப்புறமா வந்து 2026 வந்து ஒரு ஆட்சியில அமைவாரா இல்லையான்றது வந்து ஒரு கேள்விக்குறி வச்சுட்டு போயிருக்கீங்க. நீங்க முடியாதுன்னு இருக்கீங்க, நான் கேள்விக்குறியா வச்சிருக்கிறேன். இருந்தாலும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன், நீங்களே எங்களை சந்திப்பீங்க, பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேர்காணல முடிச்சுக்கலாம். நன்றி கோடங்கி. நேயர்களே, இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸு யாருக்குன்னா ஷேர் பண்ணுங்க. அதே சமயத்துல எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு நாகரிகமான கமெண்ட்டை போடுங்க. அது தேவையான ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தா அதை பற்றி நம்ம வந்து இந்த கமெண்ட்டை பத்தியும் அடுத்த வீடியோல பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.